பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தையை நாங்கள் தியானித்து, கர்த்தாவே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை அந்த வசனத்துக்கு சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அதிசயம் செய்திடுங்க, அற்புதம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன், அதிசயம் செய்திடுங்க, அற்புதம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். பெரியமார்களே, எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 34ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது என்று தாவீது பாடியிருக்கிறார். பிரியமானவர்களே, கர்த்தரது அழைப்பை பெற்ற ஊழியக்காரர்களுடைய ஆத்மாவை குறித்து கர்த்தர் எப்பொழுதும் மிகவும் கவனம் உள்ளவராய் இருப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதை குறிக்கிறது தெரியுமா? சற்று ஆராய்வோம். அவர் அழைத்திருப்பதினாலே எல்லா வகைகளிலும் அந்த ஊழியனின் ஆத்மாவை அவர் விதவிதமாக புடமிட்டு தமக்கு சுத்தமான பாதையில் நடத்தி செல்வார். ஆனால் மற்றவர்கள் அந்த ஊழியக்காரனை காரியம் இல்லாமல் தொழுவதை கூட கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அது மட்டுமல்ல, அந்த ஊழியனுடைய இதயத்தை யாரும் சஞ்சலப்படுத்தி உபத்திரவத்துக்குள்ளே தள்ளிவிடாதபடி மிக கவனமாக அவர் வழிநடத்தி செல்வார். கர்த்தரது இந்த கரிசனையை ஊழியர்களாகிய நாம் மிகவும் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லவா? நம்ம யார் கையிலும் அவர் ஒப்புக் கொடுக்க விரும்பவே மாட்டார். மேலும் நாம் அஜாக்கிரதையாக அவசரப்பட்டு அவருக்கு சுத்தம் இல்லாத ஏதாவது ஒரு காரியத்தை செய்து விடாதபடி அருகிலேயே இருந்து ஆலோசனை கொடுத்து நடத்த விரும்புவார். ஏனெனில் நம்மேல் மற்றவர்கள் குற்றம் சுமத்தி விடக்கூடாது என்பது அவரது அன்பான நோக்கம் அல்லவா? எனவே இப்படியாய் போன வாரத்தில் நடந்த ஒரு காரியத்தை இன்றைக்கு நாம் சாட்சியாக கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. ஒரு 3-4 வாரங்களுக்கு முன்பாக எங்கள் சபையை சேர்ந்த ஒரு அருமையான சகோதரர் மைக்கேல் என்ற ஒரு சகோதரர் அவசரமாக வந்து அவருடைய சிநேகிதர் ஒருவர் சத்தியவடியில் இருக்கிற ஒரு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் அட்மிட் ஆகியிருப்பதனாலே கொஞ்சம் வாழ்ந்து ஜெபிங்க பாஸ்டர் என்று எனக்கு சொல்லி அங்கே அவர் கொண்டு போகிறார். அங்கே எல்லா விதமான சுகவீனமாக இருக்கிறவங்க. நான் போனது ஒரு சகோதரை பார்க்க போயிருந்தேன். அவருக்கு வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் ஒரு சுகவீனமாக இருக்கிறார். போய் அந்த நாளில் அவருக்காக இங்கேருந்து சத்தியவேடுக்கு ஆந்திர மாநிலத்துக்கு போய் ஜெபித்து விட்டு நாங்கள் திரும்பி வந்தோம். பிற்பாடு ஒரு 2-3 நாட்கள் கழித்து மறுபடியும் சகோதரர் மைக்கேல் என்னை பார்க்க வந்திருந்தார். என்ன பிரதர் அப்படின்னு சொன்னேன். பாஸ்டர், எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற என்னுடைய கொலீகுடைய மனைவி, அவனுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 57-58 வயது இருக்கும். அவங்க வந்து திடீர்னு சுகவீனமாயிட்டாங்க. அவளுக்கு ஒரு கை கால் விழுந்துருச்சு, கொஞ்சம் இங்கே வந்து செபிக்க முடியுமா அப்படின்னா. நான் சொன்னேன், பிரதர், நீங்கள் எங்கே நான் கூட்டிகிட்டு போனாலும் நான் ஒரு ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னார்னா நான் போவேன். ஏன்னா அங்கே வந்து அற்புதம் அடையாளம் செய்ய போகிறது ஆண்டவரே தானே தவிர நான் ஒரு காரியம் செய்ய முடியாது, எனக்கு நல்லா தெரியும். அதனால் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே ஊழியக்காரன் இருப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு இடத்துல
என்னால் அன்றி உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த வசனங்கள் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மளை வழி நடத்துகிறதுனால நான் ஜெபம் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன். இப்போ நான் வரல, இன்னும் 2 நாள் கழித்து நான் உங்களுக்கு நான் ஜெபம் பண்ணிட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். 2 நாள் கழித்து மறுபடியும் அவர் வந்துட்டார் அவசரமாக. நல்ல அன்பான மனிதர். இப்போ நான் சொன்னேன், இல்லை நான் ஜெபம் பண்ணேன், எனக்கு உத்தரவு இல்லை வந்து அவங்களுக்கு ஜெபம் பண்ண. ஏன்னா பாஸ்டர் சுகவீனமாக இருக்கிறவங்களுக்கு இருந்தால் போய் பார்க்கணும்னு சொல்வாருல்ல, போய் பார்க்கலாம், ஆறுதல் சொல்லலாம். ஆனால் அற்புதம் நடக்கும்னு சொல்கிறது பைபிள் அப்படி சொல்லப்படலை. நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள்னு அந்த அன்பை குறித்து தான் ஆண்டவர் சொல்லியிருக்காரு தவிர, நான் வியாதியாக இருந்தேன், என்னை வந்து பார்த்த உடனே என்னை நீங்கள் சுகமாக்கி விட்டீர்கள்லாம் போடலை பிரதர். நம்ம வசனத்தை கவனமாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். கத்திரத்துறது எனக்கு சரியான உத்தரவு இல்லை, பார்ப்போம். இன்னும் ஏதாவது எனக்கு இன்னும் ஜெபம் பண்ணி பார்க்கும்பொழுது ஒருவேளை அவங்களுடைய ஆயுசு நாட்கள் அவ்வளவுதானான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. இருந்தாலும் எதுவும் தெளிவில்லாமல் நான் வரக்கூடாதுங்க கூட, அது எனக்கு உத்தரவு இல்லை என்று சொல்லி நான் அவரை அனுப்பிட்டு மறுநாளே நான் அவசரமாக மதுரைக்கு போக வேண்டியிருந்ததால் மதுரைக்கு போய் திரும்பி நான் வந்தேன். வந்த உடனே எனக்கு ஃபோன் கால் வந்தது. பாஸ்டர் நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு, ஒருவேளை நீங்கள் வந்து ஜெபிச்சிருந்தா, நீங்கள் ஜெபம் பண்ண பிற்பாடு அவங்க இறந்துருந்தாங்கன்னா காரியம் வேறு மாதிரி இருந்திருக்கும். அப்போ தான் நான் சொன்னேன், பார்த்தீங்களா, கர்த்தர் ஊழியக்காரனுடைய ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார். அவரை நம்புகிற ஒருவன் மேலும் அவர் நடத்தினாதான் நம்ம காரியம் செய்யணுமே தவிர நாம விருப்பப்பட்டு எதையும் செய்வோமே. ஆனால் அது நம்ம ஆண்டவருக்கு முந்திக் கொண்டு செய்கிற அஜாக்கிரதை இல்லாத ஒரு காரியம். அப்படி அஜாக்கிரதையாக நாம் செயல்பட்டு விடக்கூடாதுன்னு தான் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். பாருங்கள், இப்போ நீங்களே உணர்ந்து கொண்டீங்க. டக்குன்னு அன்றைக்கி நான் உங்கள் கூட வந்து ஜெபம் பண்ணிட்டு வந்து நான் ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு இந்த செய்தி வந்திருந்தா என்னுடைய இருதயமும் கலங்கி போயிருக்கும். ஐயோ, போய் ஜெபம் பண்ண பிற்பாடு அதுவும் ஒரு இந்து குடும்பங்கள் என்ன சொல்லுவாங்க, உங்கள் பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி தான் அந்த அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு கூட சொல்லுவாங்க. இந்த தெய்வ குத்தம்னு சொல்லுவாங்க, என்னென்னோ சொல்லுவாங்க. இந்த குழப்பங்கள் எல்லாம் வரக்கூடாதுன்னு தான் ஊழியர்களாகிய நாங்கள் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்கோம். ஆண்டவர் போன்னு சொன்னால் போவோம். ஏன்னா நாங்கள் போய் நிற்போம், அங்கே ஒரு ப்ளீட் பண்ணி ஒரு ஜெபம் பண்ணுவோம், அவங்கள்ட்ட ஒரு பரிந்துரை ஜெபம் செய்வோமே தவிர அங்கே அற்புதத்தை செய்ய வேண்டியது ஆண்டவருடைய வேலையாக இருக்கிறது. அதனால் இப்போ புரிஞ்சுக்குங்க, இனிமேல் நாங்கள் நீங்கள் கூப்பிடும்போது எப்பவும் நான் உடனே வரமாட்டேன், காத்திருந்து என்னை ஆண்டவர் போக சொன்னால் மட்டும்தான் போவேன். ஏன்னா காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி அந்த நாளிலே அவருக்கு காரியத்தை விளக்கி சொல்ல கர்த்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, எச்சரிக்கையாக இருப்போம். நாம் ஒரு காரியத்தையும் செய்து விட முடியாது. அவருடைய ஊழியக்காரனுடைய ஆத்மாவை குறித்து கர்த்தர் மிகவும் கவனம் உள்ளவராக இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டு நாம் கர்த்தரோடு சேர்ந்து நாம் செயல்பட வேண்டும். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்துகிறவரே உமக்கு நன்றி ராஜா. அப்பா, உண்மை நம்புகிற எங்கள் மீது ஒரு நாடு குற்றம் சுமராதபடி எங்களை காத்து வழிநடத்த நீர் போதுமானவராக இருக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த வசனத்தின்படி கர்த்தாவே உண்மை நாங்கள் சார்ந்து உங்களுடைய சத்தம் கேட்டு உங்களுடைய சத்தம் செய்ய கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.